ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்க் புட்டிங் பைட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால், நம்மளுக்கு எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றியாச்சு. ஒரு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. அப்புறம் ஒரு 60 கிராம் சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. 50 கிராம் கார்ன்ஃப்ளவர், 60 கிராம் சுகர், 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் 60 கிராம் சுகர் சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாக இது திக்காயிடும். அதனால் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். அதனால் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். இதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கடாயில் ஒட்டாத வர ஸ்டேஜ் வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை ஒரு கிண்ணம், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் உள்ள பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லாதவங்க உள்ள நெய் போட்டுட்டு மைதாவை அப்படியே தூவி விட்டுட்டு டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதில் ஒட்டாத இருக்கும். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க இந்த மில்க் புட்டிங்கை இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் இப்போ ஊற்றியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்க் புட்டிங் பைட்ஸ் 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஜெல்லி டைப்பில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மில்க் பவுடர், பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி நல்லா சுற்றி பரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி நம்ம எடுத்தோன்னா நம்மளோட மில்க் புட்டிங் பைட்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் ஏன்னு தெரியல, ஒரு 10-15 நாளாக இருக்கும் நீங்கள் சரியாகவே வீடியோஸ் எனக்கு பார்க்குறதில்ல. ஏன்னு தெரியல. நீங்கள் எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லா வீடியோஸாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.